ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலும் கூட உங்களை யாவரையும் சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து எல்லோரும் இருக்கிற இடங்களில் தேவனுடைய நாமத்தை நாம் ஒரு மனதோடு மகிமைப்படுத்தி அவருடைய திருநாமத்தை ஒரு சில பாடல்களை பாடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் எல்லோரும் ஒரு மனதோடு நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. கடந்த மாதம் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து வந்தார். இன்றைய மாதமும் கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் இருந்து கர்த்தர் தாமே எல்லா நிலைகளிலும் நம்மோடு இருந்து தேவன் தாமே நம்மை வழி நடத்துவாராக. ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் கேட்க நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளலாம். சந்தோஷமாய் இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்கிற அருமையான ஒரு பாடலை எல்லாரும் இணைந்து கரங்களை தட்டி இருக்கிற இடங்களில் தேவனுடைய நாமத்தை நாம் ஒரு மனதோடு மகிமைப்படுத்தி நாம் பாடலாம். அவை நல்ல உற்சாகத்தோடு ஆமென். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு. சொல்லுவோம், சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்தில், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் சொல்லுவோம், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாய் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஒரு மனதோடு சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், ஆமே, விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், ஊழிய பாதையிலும் நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. தோல்விகள் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும், ஒரு மனதோடு தோல்விகள் வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நம்மை அழைத்த தேவன் அவர் கைவிட மாட்டார். எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். ஹல்லேலூயா. நல்ல அறிக்கை செய்து பாடும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. சொல்லுவோம், என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன்
கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சொல்லுவோம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சொல்லுவோமா? உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சாவை வென்ற தேவன் நம்மோடு இருப்பதா? ஆம் கர்த்தாவே, கர்த்தருக்குள்ளாக எப்பொழுதும் மன மகிழ்ச்சியாக இருக்கும்படி கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை செய்வீராக. விசேஷமாக இந்த காலை வேளையிலும் கூட நீர் எங்களோடு இடைப்பட்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தையின் மூலமாய் தேவன் தாமே எங்களிடத்தில் இடைப்படுவீராக. எங்களை நாங்களே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நீர் செயலாற்றும். சகல துதிகன மகிமை உமக்கே எடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான நல்ல தேவ பிள்ளைகளே, இந்த அமைதலான சந்தோஷமான இந்த நல்ல நாளின் நல்ல வேளைக்காக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். எப்படியும் ஆண்டவர் புதிய ஆண்டில் ஒரு மாதத்தை முடித்து 2வது மாதத்தில் பிரவேசிக்கும்படியான கிருபைகளை நமக்கு அருளினார். அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆம், அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில் நான் உங்களோடு நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற தேவனுடைய நாமத்தில் சந்தோஷம், அந்த சந்தோஷம் நிறைவாக இருக்க வேண்டும். இதற்காக ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்திருக்கிற சில வேத ரகசியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு நாம் இந்த உலகத்தில் தெய்வீக சமாதானத்தோடு நித்திய சானந்த சந்தோஷத்தோடு வாழும்படிக்கு கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்யும்படிக்கு உங்களோடு இணைந்து நான் தேவனுடைய சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். கர்த்தருடைய திருநாமம் மட்டும் மகிமைப்படட்டும். அருமையான தேவச்சனமே, பிலிப்பியர் 4:4 நீங்கள் பார்ப்பீங்களானால் அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்றது, சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறதல்லவா. இன்னும் 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்கள். நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இந்த சந்தோஷம்தான் உங்களுக்கு நமக்கு ஒரு தேவ பலத்தை கொண்டு வரும். அதுதான் இந்த நெகேமியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 10வது வசனத்தின் பின்பகுதியை பாருங்கள். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பது அது உங்களுக்கு தெய்வீக பலத்தை கொண்டு வரும். அப்படி நீங்களும் நானும் சந்தோஷமாக இந்த உலகத்தில் தெய்வீக சந்தோஷத்தை பெற்று நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்குது. இன்னும் நீங்கள் பாருங்கள், ரோமர் நிருபம் 14வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. நாம் தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யத்தின் மகிமையை ஆண்டவர் இந்த உலகத்தில் நமக்கு அனுப்பி தந்திருக்கிறார். அந்த தேவனுடைய ராஜ்யம் ஒரு புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்வது. இந்த சந்தோஷம் நம்முடைய வாழ்வில் நிறைவாக இருக்க வேண்டும். இன்னும் நீங்கள் பாருங்கள், நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அதில் எழுதப்பட்டிருக்கு, மன மகிழ்ச்சி உங்களுக்கு ஒரு நல்ல ஔஷதம், முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணும். சந்தோஷம் இல்லாமல் நாம் இந்த உலகத்தில் வாழ்வோமானால் ஒடுங்கின ஆவியோடு அல்லது ஆவியிலே முறிந்த நிலையோடு தான் இந்த உலகத்தில் வாழ முடியும். அதனால தான் ஆண்டு சொல்கிறார், மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், அது முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆம், அருமையான தேவஜனமே, இப்படி ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை சொல்லி தந்திருக்கிறபடினாலே இந்த சந்தோஷம்
நிறைவாய் இருக்க வேண்டும். சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிற நாம் நிறைவான சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. அதனாலே அந்த சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு என்னென்ன காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதத்திலிருந்து சில வார்த்தைகளை கூட நான் உங்களுக்கு சொல்லி அந்த நிறைவான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் வாஞ்சிப்போம். யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 24வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். அங்கே தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறது, இதுவரை என் நாமத்தினாலே ஒன்றும் நீங்கள் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது ஒரு சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு பெற்றுக்கொள்ளுவீர்கள். இனி அநேக நாமங்களில் சொல்லி சில காரியங்களை தெய்வத்திடத்தில் கேட்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தில் கேளுங்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கள் கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும். ஆம், அருமையான தேவச்சனமே, உலக ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிற மகா பெரிய ஸ்லாக்கியம் இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமமே. இயேசு கிறிஸ்துவ நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிப்புக்கு கட்டளையிடப்படவில்லை. இந்த நாமத்தில் நீங்கள் கேட்டு ஒரு நிறைவான சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள்ள வாஞ்சியுங்கள். அடுத்தபடியாக இந்த நிறைவான சந்தோஷம் நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய ஐக்கியத்தை சரியாக நாம் உருவாக்கி கொள்ள வாஞ்சிக்க வேண்டும். அதான் 1 யோவான் 3வது அதிகாரம் 1 யோவான் 1வது அதிகாரம் 3-4 வசனத்தை நீங்கள் அங்கே படித்து பாருங்கள். அங்கே பவுலடியார் எழுதும் பொழுது 4வது வசனத்தில் எழுதுகிறார், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு நான் இதை சொன்னேன். எதை சொன்னேன்? அருமையான தேவ ஜனமே, நீங்கள் எங்களோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஆம், அருமையான தேவச்சனமே, நீங்கள் ஐக்கியத்தை உருவாக்கி கொள்ளும்போது தேவனை சார்ந்திருக்கிற ஜனங்கள் அல்லது தேவனோடு உறவாடக்கூடிய ஜனங்களோடு நீங்கள் அந்த ஐக்கியத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ளும் பொழுது அந்த சந்தோஷம் நிறைவாக இருக்கும். ஆம், அருமையான தேவச்சனமே, அதான் யோவான் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நீங்கள் எங்களோடு ஐக்கியமாக இருக்கும் பொழுது நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ரகசியங்களையும் தேவ ஆவிக்குரிய ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு இந்த சந்தோஷம், நிறைவான சந்தோஷம் இருப்பதற்கு ஐக்கியம் முக்கியமானதாய் இருக்கிறது என்பதிலே நீங்கள் மறந்து போகக்கூடாது. இன்னும் நீங்கள் பாருங்கள், ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, சந்தோஷம் நிறைவாய் இருக்கும் வேண்டுமானால் யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கவும் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நம்முடைய அருள்நாதர் இயேசுவும் கூட சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு சில காரியங்களை நமக்கு சொல்லி தந்து இதை சொன்னேன் என்று என்ன காரியங்களை சொல்லி தந்தார்னு பாருங்கள். அவர் சொல், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், நீங்கள் என்னிலே நிலைத்திருங்கள். அது இந்த யோவான் சுவிசேஷம் 15:1 சொல்லுது. அப்போ நாம் தேவனில் நிலைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த 7வது வசனத்தை பாருங்கள், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிடம் நிலைத்திருந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆம், அருமையான தேவச்சனே, நாம் தேவனில் இணைந்திருக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையில் இணைந்திருக்கணும். அப்பொழுது நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை ஆண்டவர் நமக்கு தரும் பொழுது நாம் ஒரு நிறைவான சந்தோஷத்தை பெற்று இந்த உலகத்தில் வாழ முடியும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு நிறைவான சந்தோஷத்துக்கான வழிகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். இன்னும் பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படிக்கு உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். நம் அருள்நாதரும் கூட பிதாவினிடத்தில் கடந்து போகிறதுக்கு முன்னதாக அவர் சொன்னார், இந்த உலகத்தில் நான் இருக்கிறேன், இந்த பிள்ளைகள் உலகத்தில் வாழுகிறார்கள், இவர் வாழும் பொழுது இவர் ஒரு நிறைவான சந்தோஷத்தை அடைவதற்கு நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணி இந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி நமக்காக விண்ணப்பம் பண்ணி பரத்துக்கு ஏறி
அவனுடைய வலது வருஷத்தில் உட்கார்ந்து கொண்டு நமக்காக இரவும் பகலும் அடிக்கப்பட்ட வண்ணமாய் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற தேவன் சொல்லுகிறார். இந்த 17வது அதிகாரம் 3வது வசனம், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்தையும் அறிவே நித்திய ஜீவன். இவர்கள் நித்திய ஜீவனை அறிய வேண்டும், ஒன்றான மெய்தேவனை அறிய வேண்டும், நான் யார் என்பதை அறிய வேண்டும் என்று சொல்லி அந்த அறிவை இவர்களுக்கு உணர்த்தி கொடுங்கன்னு சொல்லி அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். 1 யோவான் 5வது அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்கள். இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். ஆம், அருமையான தேவச்சனமே, அவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடியே நீங்கள் அந்த மெய்யான தேவனை அறிய வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு நித்திய ஜீவனை நீங்கள் இருக்கிறது என்பதனை அறிய வேண்டும். உங்கள் ஆத்துமாவை குறித்த ஒரு அறிவை நீங்கள் அறிய வேண்டும். இப்படிப்பட்ட அறிவோடு இந்த உலகத்தில் வாழும் பொழுதுதான் உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்னும் நீங்கள் பாருங்கள், இந்த சந்தோஷம் நிறைவாக இருப்பதற்கு அப்போஸ்தலர்கள் போதனைகளை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் எப்படி கொடுத்தார்கள் என்று பாருங்கள். மக்கதோனியா சபை மக்களை குறித்து பவுலடியார் எழுதும் பொழுது 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 2வது வசனத்தையும் நீங்கள் பார்க்கப்படுவது, இந்த மக்கதோனியா சபை மக்கள் மிகுந்த தரித்திரத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய காரியங்களுக்காக கொடுக்கிறதுல மிகுந்த சந்தோஷத்தோடு இருந்தார்கள் எழுதப்பட்டிருக்குது. ஆம், அருமையான தேவச்சனமே, எங்களுடைய ஊழியத்தில் கூட அருமையான இணைந்திருக்கிற அன்பான ஊழிய சகோதரனும் இன்னும் சகோதரமாக சேர்ந்து அநேக ஏழைகளுக்கு சில உதவிகளையும் துணிமணிகளையும் சாப்பாடுகள் இவைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு கொடுக்கும் பொழுது அவர்கள் வந்து சொன்னார்கள், பிரதர், இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் செய்யும் பொழுது அவர்களுடைய மனதில் உள்ளத்தில் இருக்கிற முகத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை பார்க்கிறோம், பெரிய சந்தோஷம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் அவளுக்கு கொடுக்கறதுனால எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த காரியங்களை பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வந்தது. அதனால் நீங்கள் ஏழைகளுக்கு கொடுக்கறதில் உங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்பதனை நீங்கள் மறந்து போகக்கூடாது. இன்னும் 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் எங்கே பாருங்கள். அதில் எழுதப்பட்டிருக்கு, நீங்கள் பரிசுத்தத்துக்கு நேராக பூரணமான வாழ்வுக்கு நேராக நீங்கள் கடந்து பொழுது உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாயிருக்கும். அதான் ஆண்டவர் சொன்னார், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி. அந்த பரிசுத்தத்தில் நீங்கள் கடந்து போகும் பொழுது இந்த 2 கொரிந்தியர் 7:14 சொல்லுது, நீங்கள் எவ்வளவுதான் நெருக்கம் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் அந்த சந்தோஷம் உங்களை விட்டு எடுபடாதபடிக்கு ஒரு நல்ல சந்தோஷத்தோடு அமைதியோடு நீங்கள் வாழ முடியும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இன்னும் நீங்கள் பாருங்கள், 3 யோவான் 4வது வசனத்தில் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, என்னுடைய பிள்ளைகள் நல்ல வழியில் நடக்கிறதுனால இருக்கக்கூடிய சந்தோஷத்தை விட நிறைவான சந்தோஷம் எனக்கு இல்லையே. ஆம், அருமையான தேவஜனமே, நம்முடைய பிள்ளைகளை, நமக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை, ஆவிக்குரிய பிள்ளைகளை அல்லது ஆத்துமாக்களை இந்த நல்ல வழியில் நடத்தி நாம் வழி நடத்தி செல்லும் பொழுது இந்த சந்தோஷம் நிறைவாயிருக்கும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுது. ஆம், அருமையான தேவஜனமே, நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அந்த தேவன் தரக்கூடிய சந்தோஷத்தில் நிறைவாயிருந்து மகிழ்ச்சியோடு இந்த உலகத்தில் வாழுங்கள் என்று சொல்லி உங்களை அதிகாலையில் நேரத்தில் வாழ்த்தி உங்களோடு இணைந்து இந்த சந்தோஷத்தை நிறைவாய் தரும்படிக்கு அருள்நாதருடைய பாதப்படியில் ஒருமனப்பட்டு நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாராக. ஆமென். ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்தில் அமைதியை சமாதானத்தை தேடி அலைகிற இந்த உலக வாழ்வில் இந்த அதிகாலை நேரத்தில் என் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி இந்த ஜனங்களோடு இணைந்து எங்கள் அன்பு பிள்ளைகளுக்காக கரிசனையோடு ஜெபிக்கக்கூடிய நல்ல வாழ்வை தந்திருக்கிறீரப்பா. பூலோகத்தில் 2 பேர் இணைந்து என் நாமத்தில் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருப்பீரப்பா. எதையாவது அவருடைய சித்தப்படி கேட்டால் அவர் எனக்கு செவி கொடுக்கிறார் என்பதே தேவனை குறித்து நாம் அறிந்திருக்க தைரியம் என்று எழுதப்பட்டபடியே நாங்கள் தேவ சித்தத்துக்கு அறிந்து எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும்படியான நல்ல கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்கும்படியாய் செவிகிறப்பா.
ஆவியிலே நாங்கள் இணைந்து இருக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர், குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆண்டவரை உம்முடைய ஆளுகைக்குள்ளால் எடுத்துக்கொள்ளும்படியாக சேவிக்கிறோம். அலங்கத்துக்குள்ளால் சமாதானம் இருக்கட்டும், அரண்மனைக்குள்ளால் சுகம் இருக்கட்டும். சமாதானம், சந்தோஷம், அமைதிக்கு எதிரடியாய் எழும்பக்கூடிய எல்லா தீய வல்லமைகளையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் வேரோடு பிடுங்கி எறிவதற்கு நாங்கள் ஆண்டவருடைய நாவின் அதிகாரத்தை பிரயோஜனப்படுத்தும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் அந்த இல்லத்திலேயும் உள்ளங்களையும் கடந்து போகும்படியாக சேவிக்கிறோம். சீர்கட்ட வாழ்வு வாழாதபடி சீரான வாழ்வு வாழ்ந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல வாழ்வுக்கு நேராக ஒரு நித்திய வாழ்வு இருக்கிறது என்று சொல்லிய நல்ல உணர்வோடு, என் அப்பனே, ஆத்துமாவை குறித்த ஜாக்கிரதையோடு நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார் என்று சொன்ன உணர்வோடு ஆண்டவரை கர்த்தருக்குள் தங்களை திடப்படுத்தி கொண்டு மனமகிழ்ச்சியோடு நிறைவான சந்தோஷத்தோடு வாழும்படிக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்டோம். ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி இன்னும் சதா காலங்களிலும் நாம் உறுதியாய் வாழ்ந்து செழித்திருப்பதற்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய திரிய தெய்வம் அருள் புரிவாராக. ஆமென், ஆமென், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்ப மற்றும் எங்களை தொடர்பு கொள்ள தொலைபேசி எண் 9487457377 என்கிற நம்பருக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மற்றும் உங்களுடைய ஜெப குறிப்புகளை, விண்ணப்பங்களை அனுப்புவதற்கு எங்களிடத்தில் உள்ள வாட்ஸ்அப் நம்பர் 8825688133 என்கிற நம்பருக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை ஜெப குறிப்புகளாக நீங்கள் அனுப்பலாம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.